Hi everyone, welcome to Right IAS Academy. நம்ம பாலிட்டி கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ப்ரீவியஸ் கிளாஸ்ல இந்திய கவுன்சில் ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து கிரவுண்ட் ரூல், ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் இந்தியா கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் ரொம்ப முக்கியமான கிளாஸ். இது 1919 கிளாஸ்ல பார்த்துருந்தோம். ஒரு கமிஷன் வரும் 1929, அதாவது 1919 ஒரு 10 வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு 1929 வரணும். பட் ஆனால் ப்ரீவியஸா 1927 ஒரு கமிஷன் வருவாங்க. அவங்க பேர் சைமன் கமிஷன், ரொம்ப முக்கியமான கமிஷன். அந்த கம்யூனல் அவார்ட் அண்ட் பூனம் பேக்ட் பத்தி இந்த கிளாஸ் பார்ட் 9 வீடியோ பார்க்க போறோம். கிளாஸ்க்குள்ள போலாம் வாங்க. ஓகே, இந்தியன் பாலிட்டி கிளாஸ் தான் இது பார்க்கிறோம். ரொம்ப முக்கியமான கிளாஸ் இது சப்ஜெக்ட். ஏன்னா குரூப் 1 எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1 எக்ஸாம்ல 40 கொஸ்டின்ஸ் வருது. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான சப்ஜெக்ட் பாலிட்டி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்டும் கூட. உங்களுக்கு ஆன்லைன் ஆஃப்லைன் கிளாஸஸ், வேற ஏதாவது கிளாஸஸ் உதவி தேவைப்பட்டாலும் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ இது பார்ட் 9, 8 பார்ட்ஸ் பார்த்துட்டோம். ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ரொம்ப லென்த்தியா இருக்கும். ஸோ ஆனால் கண்டிப்பா ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ முக்கியமான கமிஷன் வந்து சைமன் கமிஷன். ஓகே, ப்ரீவியஸ் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1919 பார்த்தோம். மாண்டகோ செம்ஸ்போர்ட் ரிஃபார்ம்ஸ் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஸோ அந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா நிறைய சட்டங்கள் கொண்டு வந்திருப்பாங்க, நிறைய ரூல்ஸ் அண்ட் ஆக்ட் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டா ரன் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக ஒரு கமிஷன் அமைப்போன்றதை அந்த சட்டத்திலே குறிப்பிட்டிருப்பாங்க. அந்த சட்டம் தான் பாத்தீங்கன்னா, அந்த கமிஷன் பாத்தீங்கன்னா சைமன் கமிஷன், சைமன் ஆணையம் அமைச்சிட்டாங்க. 1929 அமைக்கணும். ஆனா பிஃபோரா பாத்தீங்கன்னா 27லயே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 2 years ஹெட் ஆஃப் ஷெடியூல் போட்டிருப்பாங்க. நம்ம 1929 வரும். ஆனா பிஃபோர் 2 years முன்னாடி 1927லயே வந்துருவாங்க. இது 1927ல இருந்து 1930 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எல்லா எக்ஸாமும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்து எம்ஜிஆர் அமைப்புன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இந்த சப்ஜெக்ட்ல இந்த மெட்டீரியல் இருந்தாலே நம்ம ரைட் ஐஏஎஸ் மெட்டீரியலே எனாஃபா இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? 1927 நவம்பர் மாதத்துல வந்து நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்கு 2 ஆண்டுகளுக்கு முன்பாவே சைமன் ஆணையம் வந்து இந்தியாவிற்கு வந்தாங்க. வந்துட்டு என்னென்ன கரெக்டா பண்ணியிருக்காங்களா அப்படின்றத ஆய்வு மேற்கொண்டாங்க. ஸோ ஸ்டாச்சுட்டரி கமிஷன் ஆல்ரெடி ப்ரீவியஸா பார்த்தோம். ஓகே, ஸ்டாச்சுட்டரி கமிஷன்னா சட்டப்பூர்வ ஆணையம். அவங்க நோட் பண்ணிக்கோங்க இந்த கீவேர்டை. ஆல்ரெடி 1919 அந்த இயர்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல வந்து இந்த கமிஷன் வருவாங்க, பண்ணிருக்க ஒர்க் எல்லாம் செக் பண்ணுவாங்க, ரிவ்யூ பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது. அதேதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. யார் வந்து சேர் பண்ணாங்க, சேர் யாருன்னா தலைவரா யார் இருந்தாருன்னா சார் ஜான் சைமன் இருந்தாரு. ஸோ அவர் பேர்லயே அந்த கமிஷன் வந்து வச்சுட்டாங்க. சார் ஜான் சைமன் இருந்தாலும் சைமன் கமிஷன் இது அழைக்கிறாங்க. ஸோ இதுல வந்து 7 மெம்பர்ஸ் இருக்காங்க. எல்லாருமே பிரிட்டிஷ் ஆளுங்க தான், ஆல் பிரிட்டிஷ். ஒரு இந்தியரும் இல்லை. மொத்தம் 7 உறுப்பினர்கள், அந்த அனைவருமே பிரிட்டிஷர்கள் தான். ஒரு இந்தியர் கூட இடம்பெறவில்லை இந்த கமிஷன்ல. ஸோ இதோட பர்பஸ் என்னன்னா டு ரிப்போர்ட் கண்டிஷன் ஆஃப் த இந்தியா அண்டர் இஸ் நியூ கான்ஸ்டியூஷன். படி நிறைய சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களா, அதெல்லாம் கரெக்டா ரன் ஆகுதா எப்படி அப்படின்றத ஆய்வு செய்யறதுக்காக தான் இந்த கமிஷன் இருந்தது. ஸோ இந்தியாவில் புதிய அரசியலமைப்பு நடைமுறையின் செயல்பாடுகளை ஆய்வு செய்வதற்காக தான் இந்த சைமன் கமிஷன் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க. சரிங்களா? அடுத்து பார்க்கலாம். ஸோ இதோட முக்கிய அம்சங்கள், சைமன் கமிஷனோட முக்கிய அம்சங்கள் பார்க்க போறோம். பார்த்துட்டு இருக்கிறது சைமன் கமிஷன். சைமன் கமிஷனோட முக்கிய அம்சங்கள் பாத்தீங்கன்னா, நோ இந்தியன் மெம்பர்ஸ், 7 மெம்பர்ஸ் இருக்காங்க கமிஷன்ல. அவங்க யாருமே வந்து இந்தியன்ஸ் இல்ல. ஸோ லெட் டு வைட் ஸ்பிரிட் பைகாட் ஆல் இந்தியன் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்.
இந்த இந்தியர் ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்லவோ அனைத்து முக்கிய இந்திய அரசியல் கட்சிகளும் வந்து இந்த சைமன் கமிஷனை புறக்கணிச்சு என்ன சொன்னாங்கன்னா அவங்க ஸ்லோகனே கிரியேட் பண்ணிட்டாங்க. என்ன ஸ்லோகன்னா சைமன் கோ பேக் அப்படின்ற ஒரு ஸ்லோகன். ரொம்ப புகழ்பெற்ற முழக்கம் இது, ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேள்வி கேட்டிருக்காங்க, இனியும் கேட்க வாய்ப்பு இருக்கு, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. என்ன சொன்னாங்க? புகழ்பெற்ற முழக்கம் என்ன? சைமன் கோ பேக், சைமன் திரும்பி போ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இந்தியர்களும் அரசியலமைப்பு முக்கியமான கட்சிகளும் என்ன பண்ணாங்கன்னா இந்த முழக்கத்தை சொன்னாங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1930 ரிப்போர்ட் வருது. ஸோ டைரரிக்கி முறையை வந்து அபாலிஷ் பண்ணணும் ரெக்கமெண்ட் பண்றாங்க. என்னென்ன? டைரரிக்கி முறையில ப்ராவின்சஸ்ல இருக்கிறத அபாலிஷ் பண்ணணும். மாகாண நடைமுறையில இருந்த இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்தாங்க பாத்தீங்களா? எத்தனை இரட்டை ஆட்சி முறை லாஸ்டா கொண்டு வந்தாங்க, லாஸ்ட் ஆக்ட்ல 1990 அந்த ஆக்ட்ல கொண்டு வந்த இரட்டை ஆட்சி முறையை வந்து அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்றாங்க சைமன் குழு. அப்புறம் சஜஸ்டட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் வந்து ப்ராவின்சஸ் மாகாணங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபெடரேஷன் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அண்ட் பிரின்ஸ்லரி ஸ்டேட். ஸோ பிரிட்டிஷ் இந்தியா பிரின்ஸ்லரி ஸ்டேட்ஸ் வந்து சமஸ்தானங்கள் சொல்றாங்க. இணைந்து ஒரு கூட்டாட்சினா ஃபெடரேஷன் அமைக்க முன்மொழிந்தது. ஃபெடரேஷன் வார்த்தை இந்த சைமன் கமிஷன்ல தான் வந்திருக்கு, அந்த ரிப்போர்ட் பண்றாங்க. வகுப்பு வாரி நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஷன் ஆஃப் கம்யூனல் எலக்ட்ரேட்ஸ் இருந்து ரெண்டு இதுலையும் பார்த்தோம். 1909லையும் 1990லையும் கம்யூனல் செப்பரேட் எலக்ட்ரோரேட் பார்த்தோம். ஸோ அது கண்டினியூ ஆகுது, அதுக்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. வகுப்பு வாரி தனி தேர்தல் தொகுதி முறையை வந்து கண்டினியூ பண்றாங்க. ஸோ அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கல் ரெஸ்பான்ஸ். அரசியலமைப்பு கட்சிகள் முக்கியமான கட்சிகள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா பாய்காட் பண்ணாங்கன்னு பார்த்தோம். நோ சைமன் கோ பேக் அப்படின்னு முழக்கம் விடுறாங்க, நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா அந்த மெம்பர்ஸ்ல 7 மெம்பர்ஸ்ல ஒரு இந்தியர்ஸ் கூட இல்லை. ஸோ அதனாலதான் இந்தியன் இல்லாதனாலதான் முழக்கம் விடுறாங்க. காங்கிரஸ், முஸ்லீம் லீக் அண்ட் அதர் குரூப்ஸும் வந்து வேண்டாம் பாய்காட் பண்ணிட்டாங்க இந்த சைமன் இதுவை. ரிஃப்ளெக்டட் இந்தியன் டிமாண்ட் ஃபார் செல்ஃப். இது எதை குறிக்குதுன்னா செல்ஃப் ரெப்ரசன்டேஷன். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா இந்திய புறக்கணிப்பு, இந்தியர்கள் வந்து தங்களுக்கு தாங்களே பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் அப்படின்றத செல்ஃப் ரெப்ரசன்டேஷன், எங்களுக்கான இதுவும் நாங்களே பார்த்துக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயத்த இதை வந்து பறைசாற்றுது. வலுவான கோரிக்கையாக இந்த சைமன் கமிஷன்ல வந்து இது வெளிப்படுது அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ ஃபாலோ பார்க்கலாம். தொடர்ச்சியான நடவடிக்கைகள்ல என்ன எடுக்கிறாங்கன்னா ஸோ கவர்மெண்ட் கன்வெர்டட் 3 ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்ட மேஜை மாநாடு நடத்துறாங்க. ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் 1930 அண்ட் 32 அந்த காலகட்டத்தில் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் நடத்துறாங்க. அதுல வந்து ஒயிட் பேப்பர் ஆன் கான்ஸ்டிடியூஷன் ரிஃபார்ம்ஸ், வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யறாங்க. அரசியலமைப்பு சீர்திருத்தங்கள் குறித்து வெள்ளை அறிக்கை வந்து வெளியிடப்பட்டது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ், வட்டமேஜை மாநாடு. இரண்டாவது வந்து ஒயிட் பேப்பர் ஆன் கான்ஸ்டிடியூஷன் ரிஃபார்ம்ஸ், வெள்ளை அறிக்கை. மூணாவது பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டேஷன் இன்கார்பரேட்டட் வித் சேஞ்சஸ் இன்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935. அந்த அறிக்கையின் பரிந்துரையில தான் வந்து சில மாற்றங்கள் வந்து வரப்போற நம்ம கிளாஸ்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935ல நம்ம பார்ப்போம், இணைக்கப்பட்டதை பார்ப்போம். சரிங்களா? ஓகே, இதோட முக்கியத்துவம் பார்த்தீங்கன்னா சைமன் கமிஷனோட முக்கியத்துவம், சிக்னிபிகன்ஸ் பார்க்க போறோம். ஓகே, அரசியலமைப்பு சீர்திருத்தங்களை இந்தியர்களின் சேர்க்க பிரிட்டிஷ் அரசு தயங்குது அப்படின்றத காமிக்குது வெளிப்படையா. ஏன்னா 7 மெம்பர்ஸ் இருக்காங்க, 7 மெம்பர்ஸ்ல ஒருத்தர் கூட இந்தியன் இல்லை, நோ இந்தியன்ஸ். ஸோ அதனால என்ன சொல்றாங்க, கோ பேக் சைமன்ஸ் அப்படின்ற முழக்கத்தை முக்கியமான அரசியல் கட்சிகள் எடுக்கிறாங்க. அதாவது செல்ஃப் ரெப்ரசன்டேஷன் வேணும் அப்படின்றத காமிக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த ப்ரீவியஸ் பாயிண்ட்ல இருந்தா நான் இதை சொல்றோம். நம்ம பார்த்தோம்னா இந்தியர்களை புறக்கணிக்க எதிராக பல்வேறு அரசியல் கட்சிகள் வந்து ஒற்றுமையா அப்ப செயல்பட்டாங்க. நம்ம சண்டை போட்டுப்போம், அரசியல் கட்சிகள் உள்ள சண்டை போட்டுப்பாங்க தவிர வெளியில இருந்து யாராச்சும் வந்தாங்கன்னா விட்டு தர மாட்டாங்க நம்ம இந்தியாவை. அந்த மாதிரி அவங்களும் விட்டு தராம அந்த காலத்துல இருந்தே சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ 1935 ஆண்டின் இந்திய அரசு சட்டத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல வந்து மாகாண
சுயாட்சி ப்ராவின்ஸ்ல அட்டானமி எங்க வரும்னா 1935 ஆக்ட்ல நம்ம இதை பத்தி விரிவா பார்ப்போம். ஸோ அந்த ஆக்ட்லயும் ஃபெடரேஷன் கூட்டாட்சி போன்ற அம்சங்களும் மாகாணங்களுக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் பாயிண்ட்ல பார்த்தோம். அது எல்லாமே 1935 ஆக்ட்ல வந்து அமல்படுத்துவாங்க. இது ஒரு அடித்தளமா இருந்தது இந்த சைமன் கமிஷன். ஓகேங்களா? நாடு முழுவதும் நடைபெற்ற மக்கள் போராட்டங்கள் மற்றும் சைமன் திரும்பி போ அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபேமஸ் கீவேர்டா இது மாறிடுச்சு. சைமன் கோ பேக் அப்படின்றத மூலம் இந்திய தேசிய இயக்கம் ஐஎன்எம் கிளாஸ்ல பார்ப்போம். இதே சைமன் கமிஷன், பூனா பேக்ட் இதெல்லாமே ஐஎன்எம்ல இந்திய தேசிய இயக்க கிளாஸ்ல நம்ம பார்க்கப்படும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலயும் நீங்க பாத்துக்கோங்க. அதுலயும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் வரும். ஸோ சைமன் கமிஷன் ஓவர். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கம்யூனல் அவார்ட். ரொம்ப சின்ன சின்ன டாபிக்ஸ் தான் எல்லாமே. ஸோ இது வந்து பாலிட்டி ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் பார்க்கும்போது இதுல நீங்க படிச்சுக்கும் போது உங்களுக்கு ஐஎன்எம் கிளாஸ்லயும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்டோரியா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருக்கு அப்புறம் யார் வந்தா, என்ன ஆக்ட் போட்டாங்க, இந்த ஆக்ட்ல போட்ட இந்த சீர்திருத்தங்கள்லாம் 1935 ஆக்ட்ல வந்திருக்கும். ராபர்ட் கிளைவ் கொண்டு வந்தது வந்து ஃபர்ஸ்ட் 17 ஒழுங்குமுறை சட்டத்திலேயே அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா பிட்ஸ் இந்தியா ஆக்ட வந்து 1958 ஆக்ட்ல அபாலிஷ் பண்ணியிருப்பாங்க. அந்த டூயல் ஹைரார்கி 1919ல போட்ட ஆக்ட 1935ல அபாலிஷ் பண்ணிடுவாங்க. ஸோ அதை நம்ம வரப்போற கிளாஸ்ல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி முக்கியமான கமிஷன்ஸ் அண்ட் அவார்ட் பூனம் பேக்ட் பத்தி இப்ப பார்க்க போறோம். கம்யூனல் அவார்ட் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. கம்யூனல் அவார்ட் 1932 அண்ட் பூனா பேக்ட் பார்க்க போறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ரிசர்வேஷன்லாம் கொண்டு வந்து பாத்தீங்களா, பூனா கையெழுத்து ஒப்பந்தம் அது மூலயமா தான் இந்த ரிசர்வேஷன் பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வராங்க. இப்போ வரைக்கும் அது நடைமுறையில இருக்கு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான கிளாஸ் இது. என்ன பாயிண்டே சொல்ல வராங்க அப்படின்றத நீங்க ரிமெம்பர் பண்ணிட்டு என்ன இயர்னு ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டரா நீங்க ஞாபகம் வச்சுட்டாலே போதும். இதை ஈஸியா நம்ம வந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா அட்டன் பண்ணிடலாம். ஸோ கிளாஸ் பார்க்கலாம். கம்யூனல் அவார்ட் வகுப்பு வாரி தீர்ப்பு தமிழ்ல அப்படின்னு நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் ப்ராப்ளமே இருக்காது. நீங்க யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி போன்ற எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த எக்ஸாம்ஸ்லாம் நீங்க கண்டிப்பா எழுதுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா இந்த டாபிக்ல இருந்து வரும். ஏன்னா முக்கியமான ஆக்ட், முக்கியமான பாலிசிஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பார்க்கலாம். இந்த கம்யூனல் அவார்டு யார் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா ராம்சே மெக்டொனால்ட், பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர். எப்போன்னா ஆகஸ்ட் 1932. அதே தான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட் நோட் பண்ணிக்கோங்க. 1932 ஆகஸ்ட் மாதத்தில் பிரிட்டிஷ் பிரதமர் யாருன்னா ராம்சே மெக்டொனால்ட். இப்ப கூட இருக்காங்களா, ராம்சே மெக்டொனால்ட் வகுப்பு வாரி தீர்ப்பை கம்யூனல் அவார்ட் தமிழ்ல. சரிங்களா? வகுப்பு வாரி தீர்ப்பை அறிவித்தார். ஸோ ஸ்கீம் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் இன் இந்தியா. இது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கான மைனாரிட்டிஸ் சொல்லுவோமா, அவங்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவ முறையை நிர்ணயிக்கும் திட்டமாக இது அமைந்துச்சு. சரிங்களா? ஸோ சிறுபான்மையினர் மைனாரிட்டிஸ். நெக்ஸ்ட் வந்து அந்த செப்பரேட் எலக்டோரேட் கம்யூனல் அவார்ட்லயும் தொடர்ந்து வருது. செப்பரேட் எலக்டோரேட் யார் யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க, முஸ்லீம், சிக்ஸ், இந்தியன் 1909ல கொடுத்தாங்களா. இவங்களுக்கு எல்லாம் எப்ப கொடுத்தாங்க, 1919ல கொடுத்தாங்க. சரியா? இதுல ரொம்ப ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். எப்போ வந்து முஸ்லீம்க்கு செப்பரேட் எலக்டோரேட் கொடுத்தாங்க அப்படின்னு நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினாவும் கேட்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சிக்ஸ், இந்தியன் கிறிஸ்டின்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், யூரோப்பியன்ஸ் இவங்க 4 மெம்பர்ஸ்க்கு வந்து 1919ல கொடுத்தாங்க. ஸோ அது கண்டினியூ ஆயிட்டு இருக்கு இந்த ஆக்ட்லயும் இந்த அவார்ட்லயும் பாத்தீங்கன்னா இந்த தீர்ப்புலயும். ஸோ அதேதான் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்டும் முஸ்லிம்கள், சீக்கியர்கள், இந்தியா கிறிஸ்துவர்கள், ஆங்கில இந்தியர்கள், ஐரோப்பியர்கள் அவங்களுக்கான கொடுத்த இந்த கம்யூனல் செப்பரேட் எலக்டோரேட் தொடர்ந்து வந்துட்டு இருக்குன்னு பாக்குறோம். ஸோ அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் செப்பரேட் எலக்டோரேட் டு டிப்ரெஸ்ட் கிளாஸஸ். ஷெட்யூல் கிளாஸ்ன்னு சொல்றோம்ல, டிப்ரெஸ்ட் கிளாஸ்க்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கும் தற்போதைய பட்டியலினத்தவர் ஷெட்யூல் கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க தனி தேர்தல் தொகுதி முறை விரிவுபடுத்தப்பட்டது. ஸோ எக்ஸ்டென்ஷன் காஸ்ட் டு ஸ்ட்ராங் அப்போசிஷன் ஃப்ரம் மகாத்மா காந்தி. ஆனா என்ன பண்றாரு மகாத்மா காந்தி, தாழ்த்தப்பட்ட வகுப்பினர் தனி தேர்தல் தொகுதி வழங்கின முடிவை என்ன பண்றாரு, எதிர்த்து போராட்டம் எல்லாம் பண்ணுவாரு. ஜெயில இருப்பாரு அப்போ. ஸோ அப்பயே போராட்டம் பண்ணுவாரு. அதை பத்தி பார்க்கலாம் வாங்க. ஸோ காந்தியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஓகேவா? காந்தியின் பதில் என்னவா இருந்தது, சிறுபான்மையினருக்கு தனி தேர்தல் கொடுக்கறது வந்து அப்போஸ் பண்ணாரு. ஓகேங்களா? ஏன்னா அது வந்து யூனிட்டியை பிரிக்குது, ஹிந்து முஸ்லீம்
ஹிந்து நம்மளுக்குள்ளேயே ஒரு டிஸ்யூனிட்டி கொண்டு வருது. கம்யூனல் ஜாதி பிரித்தால் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி ரொம்ப பிரிட்டிஷ் வந்து யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காந்தி வந்து என்ன பண்றாங்கன்னா இப்போ அப்போஸ் பண்றாரு. ஓகேங்களா? காந்திஜி அப்போஸ் செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ், தாழ்த்தப்பட்ட வகுப்பினுக்கான டிப்ரெஸ்ட் கிளாஸை அப்போஸ் பண்றாங்க யாருன்னா காந்திஜி அவர்கள். ஸோ இது இந்து யூனிட்டியா ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்து யூனிட்டியா வந்து பிரிக்குது, பெர்மனன்ட் டிவிஷன் ஆயிடும் அப்படின்றதுனால அவர் வந்து அதுக்கு எதிர்த்தா நிற்கிறாரு. இந்த இந்தியர்களின் ஒற்றுமைக்கு இந்து யூனிட்டியை வந்து அச்சுறுத்தலாகவும் இந்து சமூகத்தை நிரந்தரமாக பிரிக்கும் ஒரு நடவடிக்கையாகவும் அவர் கருதினார். இது அதான் உண்மையும் கூட. டிவைட் அண்ட் ரூல், பிரித்தாளும் கொள்கை தான் பிரிட்டிஷ் வந்து இந்தியாவில யூஸ் பண்ணாங்க. நம்ம யூனிட்டியா இருந்துட்டா அவங்களால எதுவும் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஜாதி வாரியா இன வாரியா பிரிக்கிறது தான் அவங்களோட ரொம்ப பெரிய நோக்கமா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் அதுக்கு அண்டர்டுக்கே ஃபாஸ்டிங் போயிட்டாரு, போராட்டம், உண்ணாவிரத போராட்டத்தை மேற்கொண்டாரு. யாரு? மகாத்மா காந்தி அவர்கள். எங்கன்னா ஏர்வாடா சிறையில் ஜெயில இருக்கும் போதே வந்து என்ன பண்ணிட்டாரு, பூனா நகரில் உள்ள ஏர்வாடா சிறையில் வந்து உண்ணாவிரத போராட்டத்தை காந்திஜி அவர்கள் மேற்கொள்றாரு. ஸோ மேற்கொண்டுட்டு இருக்கும் போது ஒரு பூனா பேக்ட் வருது. ஸோ ஒரு பேக்ட் வருது. இப்போ பாத்தீங்கன்னா ஒப்பந்தம் போடுறாங்க. யாரு கூடன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஒப்பந்தம் மூலமா தான் ரிசர்வேஷன் எல்லாமே வரும். பார்க்கலாம் வாங்க. ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம் இது, நோட் பண்ணிக்கோங்க. முக்கியமான ஒப்பந்தம். ஏன்னா ரிசர்வேஷன் பாலிசிலாம் இந்த இந்த ஒப்பந்தம் மூலயமா தான் நடைமுறையில இப்ப வரைக்கும் இருந்துட்டு இருக்கு. சரிங்களா? பார்க்கலாமா? ஓகே. பூனா பேக்ட் எப்போ போடுறாங்கன்னா 1932. காந்திஜி அப்போஸ் பண்ணிட்டு உண்ணாவிரதம் ஏர்வாடா ஜெயில இருக்காரு. அது பூனான்ற பகுதியில இருக்கிறதுனால அதை வந்து பூனா பேக்ட்னு சொல்றோம். சரிங்களா? இங்க பார்த்தோம் பாத்தீங்களா, பூனா நகரில் உள்ள ஏர்வாடா சிறையில் வந்து இருக்கிறதுனால அது பூனா பேக்ட் நம்ம சொல்றோம். சரி, பூனா பேக்ட் வந்து 1932ல ஒப்பந்தம் ஆகப்பட்டது. அக்ரிமெண்ட் யார் யாருக்கு நடுவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா காங்கிரஸ், காந்தி வந்து காங்கிரஸை சேர்ந்திருக்காரு. டாக்டர் B.R. அம்பேத்கர், லீடர் ஆஃப் டிப்ரெஸ்ட் கிளாஸ், தாழ்த்தப்பட்ட வகுப்பிற்கான தலைவர் யாருன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அவருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸ் அவருக்கு எட்டா இருக்கிற மகாத்மா காந்தி, அவங்க 2 பேருக்கும் நடுவுல தான் இந்த அக்ரிமெண்ட் போடப்படுது. சரி, இதோட முக்கிய ப்ராவிஷன்ஸ் பார்க்கலாம். முக்கிய அம்சங்கள் பார்க்க போறோம். கீ ப்ராவிஷன்ஸ். ரிட்டர்ன் டு ஜாயின் ஹிந்து எலக்டோரேட், அதாவது இந்து மக்களுக்கான கூட்டு தேர்தல் முறையை வந்து தொடர்ந்து நீடிக்கப்படணும். அதுக்கப்புறம் தனித்தனி செப்பரேட் எலக்டோரேட் கொடுக்க கூடாது டிப்ரெஸ்ட் கிளாஸ். ஏன்னா யூனிட்டியை பிரிக்கிற விதமா இருக்குன்றதுனால அதை அப்போஸ் பண்றாங்க. சரியா? அதுக்கு பதிலாக என்ன பண்றாங்கன்னா ரிசர்வ்டு சீட்ஸ் ஃபார் டிப்ரெஸ்ட் கிளாஸ் வித்தின் த ஜாயிண்ட் எலக்டோரேட், அதாவது தாழ்த்தப்பட்ட வகுப்பினர், அதாவது டிப்ரெஸ்ட் கிளாஸ்ன்னு சொல்லப்படுற தாழ்த்தப்பட்ட வகுப்பினர்களுக்கும் தற்போதைய பட்டியலிடத்தவர்கள், அதாவது ஷெட்யூல் கேஸ்ட் எஸ்சிக்கும் கூட்டு தேர்தல் முறையிலேயே, ஜாயிண்ட் எலெக்ஷன்லேயே தனித்தனியா இல்லாம கூட்டு தேர்தல் முறையிலேயே அவங்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணும், ஒதுக்கீடு கொடுக்கணும். இடங்களுக்கு, எஜுகேஷன்ல, எல்லா விஷயத்துலயுமே, வேலையில அவங்களுக்கு வந்து ரிசர்வேஷன் கொண்டு வந்ததுதான் இப்ப வரைக்கும் நடைமுறையில இருக்கு. ரிசர்வேஷன் பாலிசிஸ் இருக்கு. சரிங்களா? ஓகே. செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் டிப்ரெஸ்ட் கிளாஸஸ் ஃபார் டிராப்டு. ஸோ இதன் மூலமா என்ன ஆச்சுன்னா இந்த ஒப்பந்தம் போட்டனால தாழ்த்தப்பட்ட வகுப்பினருக்கான தனி தேர்தல் கொண்டு வர்ற அந்த முறை வந்து கைவிடப்பட்டது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒப்பந்தம், பூனா பேக்டோட ஒப்பந்தம் மூலமா தான் இந்த செப்பரேட் எலக்டோரேட் ஃபார் டிப்ரெஸ்ட் கிளாஸ் வந்து கைவிடப்பட்டது. சரிங்களா? ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ரோல் இங்க என்னவா பிளே ஆச்சு அப்படின்றத பார்க்க போறோம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, பாருங்க என்ன பண்றீங்க, உங்களுக்குள்ளேயே ஒப்பந்தம் பண்ணிக்கோங்க, வேடிக்கை பாக்குறாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வாங்க. பூனா பேக்டை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, வேற வழி இல்லை அவங்களுக்கு. ஏன்னா எல்லாருமே சைமன் கோ பேக் அந்த கமிஷன்லயும் சொல்லிட்டாங்க. ஸோ காந்திஜியும் வந்து என்ன பண்றாரு, உண்ணாவிரதம் இருக்காங்க பூனா ஏர்வாடா ஜெயில. ஸோ மாடிஃபை தி கம்யூனல் அவார்டு அக்கார்டிங்லி, கம்யூனல் அவார்டையும் அக்கார்டிங்கா அவங்க இதை பண்றாங்க, மாடிஃபை பண்றாங்க. பிரிட்டிஷ் அரசு பூனா ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டது. ஏற்றுதான் நான் சொன்ன மாதிரி வகுப்பு வாரி தீர்ப்பில் கம்யூனல் அவார்டு தேவையான மாற்றங்கள், வகுப்பு வாரி தீர்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுல வந்து மாற்றங்களை வந்து செய்யப்பட்டது, அதுவும் மாடிஃபை பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பூனா பேக்ட் வார் லேட்டர் இன்கார்பரேட்டட் இன்டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ல ப்ரொவிஷன்ஸா இது சேர்க்கப்படும். பூனா ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சங்கள்லாம் வந்து பின்னர் 1935ஆம் ஆண்டின் இந்திய அரசு சட்டத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935ல இணைக்கப்படும். சரிங்களா? அடுத்த கிளாஸ்ல நம்ம 1935 ஆக்டும் 1947 இண்டிபெண்டன்ஸ் ஆக்டும் முடிச்சிருவோம்.
அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் வீடியோ முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இதோட காம்போசிஷன் வந்து சென்ட்ரல் ப்ராவின்ஷியல் லெஜிஸ்லேஷன் அண்டர் 1935 ஆக்டை பேஸ் பண்ணி கம்யூனல் அவார்டை வந்து மாடிஃபை பண்ணியிருப்பாங்க. அதே தான் திருப்பி அதே பாயிண்ட் தான் திருப்பி சொல்ல வராங்க. 1935 கிளாஸ் இதை பற்றி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட முக்கியத்துவம் பார்க்கலாம். சரிங்களா? முக்கியத்துவம் பார்த்துட்டு இதோட இந்த கிளாஸ் ஓவர் ஆயிடும். ஓகே, ஓகே. பூனா பேக் பார்த்துட்டு இருக்கோம். அதோட முக்கியத்துவம் கம்யூனல் அவார்டு, லீகலைஸ்டு கம்யூனல் ரெப்ரசன்டேஷன், டிபெண்டன்ட் டிவிஷன், வகுப்பு வாரி தீர்ப்பு. கம்யூனல் அவார்டு பார்த்தோம் நம்ம. வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்திற்கான சட்டப்பூர்வ அங்கீகாரம் வழங்கப்பட்டதையும் இங்க பார்த்திருக்கோம். ஸோ பூனா பேக்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்யூனல் அவார்ட்ல வந்து என்ன பார்த்தோம் நம்ம, டிப்ரெஸ்ட் கிளாஸ்ல வந்து தனியா வகுப்பு வாரியா பிரிக்கணும், அவங்களுக்கு ஒரு தனியா எலக்ட்ரோரேட் இருக்கணும், அதுக்கு காந்தி அப்போஸ் பண்ணாரு. காந்தி அப்போஸ் பண்ணவோ பூனா பேக்ட் வருது. ஏன்னா பூனான்ற நகரத்துல வந்து காந்தி வந்து ஏர்வாடா ஜெயில இருக்காரு. அப்ப வந்து உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அவர் கூட போய் யாரு வந்து பேசுறாங்க, ஒப்பந்தம் பேசுறாங்க அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கர் வந்து டிப்ரெஸ்ட் கிளாஸோட ஹெட் வந்து போய் பேசுறாங்க. இதுக்கு என்ன பாலிசி, அதுதான் பூனா பேக்ட் ஒப்பந்தம் வந்து என்ன கையெழுத்திடுறாங்க, ரிசர்வ்டு சீட்ஸ் ரிசர்வேஷன் பாலிசி வருது. அப்பதான் டிப்ரெஸ்ட் கிளாஸ்க்கு வந்து நாங்க ரிசர்வேஷன் கொடுக்குறோம், ஜாயிண்ட் எலக்டரேட்லயே வந்து நாங்க ரிசர்வேஷன் கொடுக்குறோம் அப்படின்றத இப்ப வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட முக்கியத்துவத்தை தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பேலன்ஸ் காந்தி கன்சர்ன் ஆன் இந்து யூனிட்டி வித் அம்பேத்கர் டிமாண்ட். அதுதான் இப்ப சொன்னேன் நான். அம்பேத்கர் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒப்பந்தம் சைன் ஆச்சு. அது அம்பேத்கர் தான் டிமாண்ட் பண்ணாங்க. ஓகே, அப்ப எங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிமாண்ட் பண்ணும்போது ரிசர்வேஷன் பாலிசி வருது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மார்க்கெட் டேர்னிங் பண்ணி தலித் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன். தலித் மக்களின் அரசியல் பிரதிநிதித்துவ வரலாற்றில் இது ஒரு முக்கிய திருப்புமுனையாக அமைந்தது இந்த பூனா பேக்ட். ஸோ லைட் ஃபவுண்டேஷன் ரிசர்வேஷன் சீட், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிசர்வேஷன் இப்போ வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா? ஸோ இந்த பூனா பேக்ட் மூலயமா தான் ரிசர்வேஷன் வந்தது. ஸோ ரிசர்வேஷன் சீட்டில் லெஜிஸ்லேச்சர் லேட்டர் கண்டினியூட்டின் இண்டிபெண்டன்ட் இந்தியாலையும் அது தொடர்ந்தது. சுதந்திரம் கிடைச்ச அப்புறம் இப்ப வரைக்குமே இருக்கு ரிசர்வேஷன் சீட், ரிசர்வ்டு சீட்ஸ். சட்டமன்றங்களில் ஒதுக்கப்பட்ட இடங்கள், அதாவது ரிசர்வ்டு சீட்ஸ் வழங்கும் முறைக்கு அடித்தளமாக இந்த ஒப்பந்தம், எந்த ஒப்பந்தம், பூனா பேக்ட் தான் காரணம். சரிங்களா? 1932 இந்த முறை வந்து சுதந்திர இந்தியாவிலும் தொடர்ந்து நடைமுறையில் உள்ளது. இப்போ கரண்டா இருக்கிற வரைக்குமே இந்த ரிசர்வ்டு சீட்ஸ் பாலிசி இந்த பூனா பேக்ல கொண்டு வந்தது இருக்கு, இந்த ஒப்பந்தம் இருக்கு. ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைமன் கமிஷன் பார்த்தோம், கம்யூனல் அவார்ட், அண்ட் தென் பூனா பேக்ட் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல கவர்மெண்ட் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 அது இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் 1947 முடிச்சிட்டோம்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு வாங்க. என்ன சட்டம் வருது, யார் போட்டா, எப்படி நடைமுறைப்படுத்திருக்காங்க, இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷனுக்கு அந்த ஆக்ட்ல இருந்து எது ரிலேட் ஆகுது அப்படின்ற மாதிரி நம்ம படிச்சாலே போதும், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ ஒன்னொன்னு லிங்க் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.